என் அன்பு மகனே, என் மகளே, நீ கேட்ட ஒளியேற்றத்தோடு இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன் பூஜையில் மனம் குளிர்ந்து நீ கேட்ட வரத்தை தருவதற்காக நானே திருச்செந்தூரில் இருந்து வந்திருக்கும் போது எதற்கும் பயப்பட்டு கொண்டு இருக்காதே. விட்டது எல்லாம் விட்டு விட்டு போய்விட்டதே, வெறுத்ததும் அப்படியே ஒதுங்கி விட்டதே. நான் யாருக்காக எதற்காக இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் தெரியாமல் நீ முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒன்றுமே இல்லையே. என் வாழ்க்கை எப்பொழுது இங்கு முடிவு நல்ல முடிவாக வரப்போகிறது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. நீ கலங்காதே என் தங்க மகனே, கலங்காதே என் தங்க மகளே. கேட்டது கிடைப்பதற்குத்தானே இந்த முருகனை நம்பி வந்து இருக்கின்றாய். எத்தனையோ நாட்கள் விரதம் இருந்தாய், பூஜைகள் செய்தாய், அத்தனுக்கும் பலனாக ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று நீ யோசிக்காதே. யோசிக்க யோசிக்க ஒன்றுமே இல்லாதது போல்தான் தோன்றும். ஆனால் சற்றே இந்த முருகனின் கண்களை உற்றுப்பார். நீ இழந்ததை விட 1000 மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தருவதற்காகத்தானே வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னை உணரும் காலமும் நேரமும் வந்து விட்டது. எத்தனையோ காலங்களில் தவித்ததெல்லாம் முடிந்தே விட்டது. இனி உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக நானே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும் என்று என்னை நம்பி வந்து இருக்கும் என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. நடப்பதை பற்றி எல்லாம் யோசிக்காதே. நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே. நடந்து முடிந்ததையும் இனி நடக்கப் போவதையும் நான் இந்த முருகன் அல்லவா உனக்கு நடத்தி காட்டி கொண்டு இருக்கின்றேன். எக்காலத்திலும் யார் துணை இல்லாமல் இருந்தாலும் முக்காலத்திலும் இந்த முருகனின் துணையோடு நீ இருக்கும் போது எதற்காக என் தங்க பிள்ளையே அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? எனக்கான நேரம் எப்பொழுது வரும் வரும் என்று காத்து கொண்டு இருந்தாய். இதோ உன் நேரத்தை நான் குறித்து விட்டுத்தான் வந்து இருக்கின்றேன். கவலையின்றி இனி என் பிள்ளைகள் வாழ்வதற்கான அச்சாரத்தை போட்டிவிட்டேன். எனக்கு விரதமிருந்து உன் பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். காலையும் மாலையும் சஷ்டி கவசம் என்று என்னை நோக்கி வணங்கும் என் பிள்ளைக்கு நான் இங்கு வராமல் இருப்பேனா? வேல்மாறலை படித்து படித்து என் வாழ்க்கையின் திருப்பம் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளைக்கு திருப்பத்தை கொண்டு வராமல் இருப்பேனா? திரும்பும் இடமெல்லாம் உனக்கு முட்டுக்கட்டைகள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தடைகள் மட்டுமல்ல, கண்ணீரும் கலக்கத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். யாரிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் நீ இங்கு தவித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. அந்த தவிப்புக்கெல்லாம் இடை கொடுத்துத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன். கேட்டதை கொடுக்கும் முருகன் நான் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் போது எதற்காகவும் எதை பற்றியும் நீ யோசிக்காதே. உன் சந்தோஷத்தின் பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் இங்கு எப்பொழுதே தொடங்கிவிட்டது. நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. நான் உனக்காகவே வந்துவிட்டேன். இனி எதற்காகவும் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நீ எடுக்க வேண்டிய முடிவுகள் அனைத்திலும் உன் முருகன் நான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு. உனக்கு பதிலாக உன் முடிவினை தருவது இந்த கந்தன் என்றே நினைத்துக்கொள். நான் எடுக்கும் முடிவு என்று தவறாக போய் இருக்கிறது, அதுவும் என் செல்ல பிள்ளைகளுக்கானது என்றால் நிச்சயம் அதில் வெற்றியை தவிர வேறொன்றும் இருக்காது. இதோ உனக்கானதை உன் கையில் கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்து இருக்கின்றேன். உன் சந்தோஷத்தை உனக்கு தருவதற்காக நான் இப்பொழுதே வந்து இருக்கின்றேன். எதை நினைத்தும் வருந்தாதே என் தங்க மகனே, என் தங்க மகளே. நீ கிடைத்தது கிடைக்கும் வரை, உனக்கு கிடைக்கும் வரை உன் போராட்டத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல். முருகனை மட்டுமே நினைவில் கொள். நிச்சயம் உனக்கு இறுதியில் வெற்றியை மட்டும்தான் தருவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ கேட்டது இப்பொழுதே உன் கைகளில் வந்து சேர்ந்தே விட்டது என்று நன்றியை மட்டுமே கூறிக்கொண்டு இரு. நம்பிக்கையோடு இருந்த என் பிள்ளைக்கு நல்லதை மட்டுமே இந்த முருகன் நான் நடத்தி தர வந்து இருக்கின்றேன். நிச்சயம் வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமே.